எல்லோருக்கும் லைஃப்பில் பிரச்சனைகள் உண்டு, சேலஞ்சஸ் உண்டு. இங்கே பிரச்சனை இல்லாத யாராவது இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு சேலஞ்சும் இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தால் எங்களோட ஒரு குடும்பத்தில், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே சவால்கள், பிரச்சனைகள் கட்டாயம் உண்டு. ஆனால் நாம் அதனால் மனம் தளர்ந்து விடக்கூடாது. அதான் முக்கியம். ஏனென்று சொன்னால், கர்த்தர் எம்மை விடுதலை செய்யக்கூடிய தேவன். இப்போ நாங்கள் இந்த ஆஃபரிங் எடுக்கிற நேரம் ஒரு பாட்டை பார்த்தோம். அதாவது புயலை அமர்த்தின தேவன், அதே மாதிரி அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன். அப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு விடுதலையை கொடுக்கக்கூடிய தேவன். அப்போ இன்றைக்கி யாராவது இங்கே அமர்ந்திருந்தீங்கன்னா, நான் இந்த சூழ்நிலையிலே தான் வாழ்ந்து மறிக்க வேண்டும், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவில்லை, இதற்கு ஒரு தீர்வு இல்லை, இதற்கு விடுதலை இல்லை, இப்படி யாராவது அமர்ந்திருந்தீங்கன்னா, நான் உங்களோட ஆவியானவர் இந்த காலை வேளையிலே பேச விரும்புகிறார். என்னது? ஆண்டவர் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய தேவன். ஆமேன். ஆண்டவர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய தேவன். ஆண்டவர் எங்களுக்கு விடுதலையை கொடுக்கக்கூடிய தேவன். நாம் கர்த்தரை விசுவாசித்தால் ஆண்டவர் எமக்கு வெற்றியை கொடுப்பார். அதுக்கு எந்த லைஃப்பில் நிறையா உதாரணங்கள் இருக்குது. நம்ம எல்லாரும் அது மாதிரி சொல்லலாம். என்னை பொறுத்தவரையில் நான் மெயினாக ஆண்டவர்கிட்ட போராடுறது, எனக்கு அது வேணும் இது வேணும் சாமாங்க வேணும், பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. அதை தான் நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன். இப்போ எல்லாம் சொன்னால் என்ன செய்கிறது, நான் கோபம் வர்றது, கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அடிக்கடி கோபப்பட்டுக்கிட்டு இருந்தோன்னா அக்கினி நியாய தீர்ப்பு தான் இருக்குது நம்மளுக்கு. அப்போ நம்ம எதை ஆண்டவரிடம் கேட்குறோமோ அதிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார். ஆமேன். நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பகுதி மாற்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது 22ஆம் வசனத்தை வாசிப்போம். மாற்கு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாரும் வாசிக்கிறீங்களா பைபிள்? அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வைத்து அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். சரி, அப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், ஜெப ஆலய தலைவன் யவீரு என்கிற ஜெப ஆலய தலைவன் இயேசுவிடத்திலே வந்து அவருடைய பாதப்படியிலே விழுந்தான். அப்போ இந்த சூழ்நிலையை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால், அன்றைய காலகட்டத்திலே ஜெப ஆலய தலைவர்கள், பரிசேயர், மத தலைவர்கள் எல்லாரும் இயேசுவை வெறுத்தார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு மேசியா, தேவனுடைய குமாரன், எங்களை ரட்சிக்க வந்தவர் என்று அவர்கள் யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி யாராவது இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர்களை உடனே இந்த ஜெப ஆலயத்திலிருந்து வெளியே போட்டு விடுவார்கள். இதுதான் அந்த காலத்தில். ஆகையால் இயேசுவை இப்படி என்ன, எல்லோரும் முன்பதாக பப்ளிக்கா, எல்லா ஜனங்களும் மத்தியிலே ஒரு ஜெப ஆலய தலைவன் இயேசுவின் பாதத்திலே விழுகிறான் என்றால் அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷாக்கிங், ஒரு அதிர்ச்சியூட்டும் ஒரு செயல். ஏனென்றால் அப்படி அன்றைக்கு யாரும் இயேசுவோடு பிரசித்தமாக பொது வெளியிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் விதமாக யாரும் கிரியை ஜனங்கள் வந்தார்கள். ஆனால் இந்த மாதிரி இந்த பரிசேயர், சதுசேயர், பெரியவர்கள், அவர்கள் யாரும், அதுதான் நிக்கோதேமு கூட இயேசுவை பார்க்க வரும் பொழுது ராத்திரியிலே தான் வந்தான். காரணம் என்ன? பகலில் வந்தால் மற்றவர்கள் பார்த்து விடுவார்கள், அதை தவிர்த்து இயேசுவை ராத்திரியில் போய் பார்க்கணும். அப்போ இந்த யவீரு ஆனால் எல்லார் பார்க்கும்படியாக வந்தான். அவன் வந்ததுக்கு காரணம் என்ன? அவனுக்கு தெரியும் இதன் மூலமாக பல பிரச்சனைகள் வரும். ஆனால் வந்ததற்கு காரணம் என்ன?
அவனுடைய மகள் மரணப்படுக்கையிலே இருந்தாள். அங்கே ஒரு வியாதி படுக்கையாய் இருந்து அவள் மரிக்கிற தருவாயில் இருந்தாள். இது ஒரு தகப்பனால் தாங்க முடியாத ஒரு காரியம். மகளை அவனால் காப்பாற்ற முடியவில்லை. அவன் நல்ல செல்வந்தனாக இருக்கலாம், அவனுக்கு சமுதாயத்திலே நல்ல அங்கீகாரம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவனுக்கு தன்னுடைய மகளுடைய உயிரை காப்பாற்ற முடியும். அதற்காக அவன் இயேசு அண்டையிலே வந்தான். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்று. அப்போ இன்றைக்கு சில நேரம் நான் இந்த செய்தி சொல்கிறதுக்கு ஒன்று சொல்ல விரும்பினேன். நாங்கள் சில நேரம் நாம் கூட சபையிலே தைரியமாக ஆராதித்தாலும் வெளியிலே போனால் சில நேரம் நாம் இயேசுவின் சீஷன் அல்லது நான் ஒரு கிறிஸ்தவன் அல்லது இயேசுவுக்காக சாட்சி சொல்ல, சில நேரம் பிரசித்தமாக இயேசுவை பற்றி சாட்சி சொல்ல நாம் பயப்படுகிறோம். ஏனென்றால் நாம் வாழுகிற சமுதாயமும் அப்படித்தான் இருக்கிறது. இது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு சமுதாயம். நாம் சுவிசேஷம் அறிவிப்பது, இயேசுவை குறித்து அறிவிப்பது. ஆனாலும் யவீரு உண்ட வாழ்க்கையிலிருந்து நாம் உதாரணத்தை பார்க்க வேண்டும். என்ன, அவன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று இயேசுவின் பாதத்திலே விழுந்தான். அப்போ முதலாவது ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்க்கிற என்ன, அவருக்காக தைரியமான சாட்சியாக நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும். ஆமேன். அப்படி நம்ம என்ன சொல்றது, ஒரு இடத்துல எனக்கு அது சரியா நினைவில்லை, ஆனால் என்ன இயேசு சொல்றாரு, ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை குறித்து வெட்கப்பட்டால் நான் வரும் பொழுது என் பிதாவின் முன்னிலையில் நான் உங்களை குறித்து வெட்கப்படுவேன். அப்போ நாம் பிரசித்தமாக நாம் வெளியிலே சபையில் நம்ம ஆராதிக்கிறது சரி, ஆனால் வெளியிலே நாம் இயேசுவுக்காக அங்கே சாட்சியாக இருக்க வேண்டும். இதை ஆண்டவர் எங்களிடத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ நம்ம இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உங்களுக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் எல்லாம் வருது. ஆனால் நம்முடைய முக்கியமான நோக்கம் என்ன, கிறிஸ்துவை அறியாதவர்கள் மத்தியிலே நாம் போய் அவர்களை தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ இது அந்த இன்ட்ரடக்ஷன். அதுக்கு பிறகு 35ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் கொஞ்சம் வாசிப்போம். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அப்போ அந்த இடத்துல இங்கே நாங்கள் பார்க்கிறோம், உம்முடைய குமாரி மரித்து. இப்போ இயேசுவோடு யவீரு கதைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல சிலர் அவருடைய வீட்டில் இருந்து அவனுடைய வேலைக்காரர் சிலர் வருகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள், உம்முடைய குமாரி மரித்து போய்விட்டால் இனிமேல் இயேசுவை நீர் தொந்தரவு செய்ய வேண்டாம். அப்போ இதன் அர்த்தம் என்ன, இதற்கும் மிஞ்சி இயேசுவால் உதவி செய்ய முடியாது, இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியாது. ஏனென்றால் மரணம் என்றால் அது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். மரணத்திலிருந்து அந்த நாட்களில் யாரையும் உயிரோடு கொண்டு வந்ததில்லை. ஆகையால் அவர்கள் என்ன நினைத்தார்கள், இதோடு எல்லாம் முடிந்து விட்டது. அப்போ சில நேரம் நாங்கள் என்ன யோசிக்கிறோம், எங்களோட வாழ்க்கையில் மரணம் வராமல் இருக்கலாம், மரணம் வராட்டி பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் அநேகர் சில காரியங்களை இதோடு நான் இருந்து இப்படியே மரித்து போய், இதிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, இதிலிருந்து எனக்கு வெற்றி இல்லை, இதிலிருந்து தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுக்க முடியாது, அப்படியாக நீங்கள் சிலர் இந்த காலை வேளையில் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். அது மரணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வேறு காரியங்கள், அந்த காரியம் அதில் குடும்பத்திலே ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், அது ஒரு நோயாக வியாதியாக கூட இருக்கலாம். என்னவாக இருந்தாலும் யூ ஹவ் கிவன் அப், அதாவது நாம் கையை தூக்கி இதிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை. ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நான் உன்னை விடுதலை செய்யக்கூடிய தேவன், நான் உனக்கு வெற்றியை தரக்கூடிய தேவன், அந்த சாத்தானின் கட்டுகளை உடைத்து உனக்கு ஜெயத்தை தரக்கூடிய தேவன் நான். அப்போ இது ஆண்டவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை, அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரால் எல்லாம் கூடும். அப்போ அங்கே ஒரு பணக்காரன் இயேசுவை பார்க்க வந்த பொழுது இயேசு அவனிடம், நீ எல்லாவற்றையும் விற்று நீ என்னை பின்பற்றி வர வேண்டும். உடனே அவன் கவலையாக சென்று விட்டான். அப்போ உடனே சீஷர்கள் என்ன கேட்டார்கள், அப்போ இயேசு என்ன சொன்னார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது மிகவும் அரிது.
பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லலை, ஆனால் ரொம்ப பணம் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருவது கடினம். ஆனால் பிறகு இயேசு சொன்னார், மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அப்போ இதை நாம் விசுவாசிக்கிறோமா? இந்த காலை வேளையில் தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. தேவன் இன்றைக்கு இந்த பாட்டு படிச்சிங்க, புயலை அங்கே அமைதிப்படுத்தக்கூடிய தேவன். அப்போ இந்த நாட்களில் நான் இந்த மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அந்த அவர்கள் எல்லாம் இயேசு எல்லாரையும் போஷித்து விட்டு அவர் போட்டில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு புயல் வந்தது. புயல் வந்தவுடன் என்ன, சீஷர்கள் எல்லாரும் பயந்தார்கள். நாம் மரித்து போகிறோம் என்று பயந்து அங்கே அலறி கத்தி கொண்டிருக்கும் பொழுது இயேசு படகிலே நித்திரையாக இருந்தார். உடனே இயேசு எழும்பி என்ன செய்தார்? காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார். அப்போ இயற்கைக்கு எதிராக அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அப்புறம் இதுக்கு பிறகு என்ன செய்யணும், கரைக்கு வந்தார்கள். கரைக்கு வந்த உடனே அங்கே என்ன நடந்தது? ஒரு பயங்கர அசுத்தாவி பிடித்த ஒரு மனுஷன் அவன் அங்கே வந்தான். அப்போ இயேசு முதலாவது என்ன கேட்டார்? அவனை பார்த்து உன்னுடைய பேர் என்ன? உடனே அவன் என்ன சொன்னான்? அவனுக்கு பெற்றோர் அவனுக்கு ஏதாவது ஒரு பேரை வைத்திருக்கலாம். நம்ம எல்லோருக்கும் நல்ல பேரை பெற்றோர்கள் வைப்பார்கள். ஆனால் இவன் என்ன சொன்னான்? அவனுடைய பேர் என்னன்னு கேட்டோம், லேகியோன். லேகியோன் என்றால் அதன் அர்த்தம் என்ன? உண்மைக்கு சொல்ல போனால் அது ஒரு இராணுவத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒரு மிலிட்டரி டேர்ம். அதன் அர்த்தம் என்ன? அப்போ லேகியோன்னா அந்த ஒரு பொசிஷன். அப்போ அது ஒரு ரோம அதிராஜ்யத்திலே லீஜியன் என்று சொன்னால் 6000 சோல்ஜர்ஸ் உள்ள ஒரு குழுவை தான் லேகியோன்னு சொல்லுவோம். அதாவது 6000 படைப்பிரிவினர் கொண்ட ஒரு பகுதி. அப்போ இவனுக்குள்ள அத்தனை 6000 சுத்தமான அசுத்த ஆவிகள் இவனை பிடித்திருந்தது. ஆகையால் தான் அவனை சங்கிலியால் கட்ட முடியவில்லை, அவனை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்படி ஒரு கொடூரமான ஒரு அரக்கனை போன்ற ஒரு பயங்கரமான மனிதனாக அவன் காணப்பட்டான். ஆனால் இயேசு என்ன செய்தார்? அவனை ஒரு வார்த்தையிலே அந்த அசுத்தாவிகளை விரட்டி அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அப்போ ரெண்டாவது என்ன? எந்த சாத்தானின் அசுத்தாவிலிருந்து தேவன் எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு இயேசு இப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? இந்த யவீர் இயேசுவோடு கதைத்து கொண்டிருக்கிறான். இயேசு நடந்து வந்து கொண்டிருக்கும் உடனே என்ன செய்கிறார்? அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ, பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். தொட்ட உடனே இயேசு நின்று அந்த அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அந்த பெண்ணுக்கு சுகம் கிடைத்தது. அப்போ அங்கே என்ன பார்க்குறோம்? சுகவீனத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுத்தார். அதுக்கு பிறகு தான் இந்த யவீரோடு கதைத்து கொண்டு யவீருடைய வீட்டுக்கு போகிறார். ஆகையால் நான் ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன்? இந்த காலை நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா சில காரியங்களிலிருந்து எனக்கு வெற்றி இல்லை, சிலர் நான் பார்க்குறேன் அவங்க பாவத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலையே இல்லை, இந்த செய்த பாவத்தையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பது, அதே குட்டையிலே திரும்ப திரும்ப விழுந்து கொண்டிருப்பது, வெற்றி இல்லை. அதை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் பல நாட்கள் அந்த நாட்களிலே எனக்கு பாவத்திலிருந்து வெற்றி கிடையாது. ஆனால் நான் தேவன்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஜெயத்தை தாரும், எனக்கு விடுதலை தாரும், எனக்கு வெற்றியை தாரும். அப்போ ஆண்டவருடைய வல்லமை எல்லா காரியத்திலிருந்தும் எங்களுக்கு வெற்றியை கொடுக்க முடியும் இயேசுவால். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனை என்ன? நாம் விசுவாசிப்பதில்லை. தேவன் எனக்கு இதிலிருந்து இந்த புயலை அமைதிப்படுத்த முடியும், இதிலிருந்து எனக்கு வெற்றி கொடுக்க முடியும், ஜெயம் கொடுக்க முடியும். நாம் விசுவாசிப்பதில்லை. அப்போ இங்கே பார்க்கிறோம், உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி போதகரை வருத்தப்படுத்துகிறீர். அப்போ இப்போ இன்னைக்கு நிறைய பேர் அதை குறித்து ஜெபிக்கிற ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்க. இப்போ கொஞ்ச நாளாக அதையும் நிப்பாட்டிட்டீங்க. நிறைய பேர் இது ஜெபிச்சு பிரயோசனம் இல்லை, போதகரை இனி தொந்தரவு செய்ய வேண்டாம், இனி அதை குறித்து ஜெபிக்கிறதில்லை, அந்த ஜெபத்தை நாம் ஆண்டவருடன் ஜெபம் செய்வதில்லை. அப்படி இனிமேல் நான் இதை பற்றி ஜெபிக்க மாட்டேன், ஆண்டவரை எனக்கு விடுதலை கொடுக்கலை, அப்படி நாம் சில நேரம் கிவ் அப் பண்ணிடுறோம், கைவிட்டுறோம். ஆனால் இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு நினைவுபடுத்துகிற காரியம் என்ன? நான் உன்னை விடுவிக்கிற தேவன். ஆமென்.
நான் உனக்கு விடுதலை கொடுக்கிற தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன், வெற்றியை கொடுக்கிற தேவன், சாத்தானிடமிருந்து ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும், நாம் ஆண்டவருடைய வசனத்தை. அப்ப அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், என்ன சொல்றார் 36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதுக்கு இடம் கொடாமல். சரி, போதும். அப்போ அவர் இவங்க வந்து அது சொன்ன உடனே இயேசு அதை தன்னுடைய காதிலே கேட்டார். என்னத்தை கேட்டார்? இவர்கள் இந்த வேலைக்காரர்கள் வந்து இயேசுவிடத்து எவ்வளவு சொல்லுறாள், இனிமே போதகரை தோன்று. இயேசு அதை கேட்டவுடன் இயேசு என்ன சொன்னார்? முதலாவது சொன்னார், பயப்படாதே. அப்போ இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்ற காரியம் என்ன? பயப்படாதே, பயப்படாதே. அப்போ நான் சில நேரம் எந்த சூழ்நிலையிலும் ஒரு தவறான செய்தியை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய மனதிலே பயம் வருகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? முதலாவது பயப்படக்கூடாது, பயப்படாதே. அதுக்கு பிறகு ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றார்? விசுவாசம் உள்ளவராய் இரு என்று சொன்னார். அப்போ முதலாவது வந்து இங்க பாருங்க, இந்த இடத்துல 2 பேர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். யாரு? ஒன்று வந்து யவீருவின் வீட்டிலிருந்து வந்த வேலைக்காரர்கள், இன்னொரு பக்கம் வந்து இயேசு கிறிஸ்து. அப்ப யாருடைய சொல்லை நாம் கேட்டு விசுவாசிக்கிறோம்? நாம பயம் இல்லாமல் விசுவாசமாக ஜீவிக்க வேண்டும் என்றால் நாம் யாருடைய வார்த்தையை கேட்கணும்? இயேசுவினுடைய வார்த்தையை தான் நாம் கேட்கணும். இயேசுவினுடைய வார்த்தையை நாம் கேட்காவிட்டால் ஒன்று, எங்களுக்கு விசுவாசம் வராது. விசுவாசம் எதனால் வரும்? கேள்வியினால் வரும், வசனத்தை கேட்கிறதுனால். அப்போ முதலாவது நம்ம, ரெண்டாவது வந்து இயேசுடைய வார்த்தையை நம்ம கேட்கலன்னா நம்ம பயத்தோடு தான் நம்ம ஜீவிக்கணும். அப்போ இந்த நாட்களிலே நான் உங்களிடம் கேட்கிறது, நீங்கள் யாருடைய சத்தத்தை கேட்குறீங்க? யாருடைய சத்தத்தை கேட்கிறீர்கள்? அங்கே ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் இருந்த பொழுது ஏவாள் சாத்தானுடைய சத்தத்தை கேட்டாள். சாத்தானுடைய சத்தத்தை கேட்டதனால் அங்கே சாபம் வந்தது, பாவம் வந்தது, அங்கே அடிமைத்தனம் வந்தது. ஆனால் இயேசுவுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அந்த இடத்துல விடுதலை வரும். ஆமென். அப்போ நாம் என்ன, யாருடைய சத்தத்தை கேட்குறோம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த நாளும் அநேக சத்தங்கள் எங்களை சுற்றிலும் வருகிறது. ஜனங்கள் கதைக்கிறார்கள், நம்முடைய நண்பர்கள் கதைக்கிறார்கள், நம்முடைய மனைவியோ கணவனோ வார்த்தைகளை சொல்லுகிறார்கள், எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம யாருடைய சத்தத்தை கேட்கிறோம்? அது மிகவும் முக்கியம். அப்போ அந்த சத்தத்தை கேட்கணும்னா நம்ம முதலாவது வந்து வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசித்தா தான் ஆண்டவர் எங்களோடு பேச முடியும். வேதத்தை வாசித்தா தான் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அப்போ நம்ம பைபிளை நிக்லெக்ட் பண்ணோன்னு சொன்னால், வேத வாசிப்பை நம்ம நிக்லெக்ட் பண்ணோன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? மற்ற சத்தங்கள் தான் எங்களுக்கு கேட்கும் அதிகமாக. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்? விசுவாசம் எங்களுக்கு தேவைன்னா, இந்த நம்முடைய சூழ்நிலையில் தேவன் எனக்கு வெற்றியை கொடுப்பார் என்கிற அந்த விசுவாசம் எங்களுக்கு தேவைன்னா முதலாவது நாம் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்களோடு பேச விரும்புகிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த சூழ்நிலையில் யார் சில நேரம் நம்ம எக்ஸ்பர்ட் யாராவது அவங்களோட அட்வைஸை கேட்குறோம் ஆனால் நம்ம முதலாவது ஆண்டவர் என்னுடைய இந்த சூழ்நிலையை குறித்து கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார், தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார், ஆவியானவருடைய சத்தம் என்ன, தேவனுடைய வார்த்தை என்ன, அதை நாம் கேட்க வேண்டும். சில நேரம் அது சர்ச்சுக்கு வர்றதுனால, சில நேரம் சபையில் பிரசங்கத்துக்கு கூட ஆண்டவர் உங்களோட பேசலாம். அதே நேரம் இல்லாட்டி தனியாக பைபிள் தியானம் செய்கிறது, வாசிக்கிறது நல்ல, அதற்கூடாக ஆண்டவர் நம்மளோட பேசலாம். இல்லை என்றால் கேசட்டோ எதையோ நீங்கள் ஒரு மெசேஜை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதற்கூட ஆண்டவர் உங்களோட. முக்கியமானது என்ன? ஆவியானவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல வந்து யவீருவுக்கு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. என்ன சேலஞ்ச்? வேலைக்காரர் மரணித்து விட்டால் இதற்கு மேலே இயேசுவால் உதவி செய்ய முடியாது.
அப்போ இயேசுவோட என்ன சொன்னார்? முதல்ல பயப்படாதே, விசுவாசமாயிரு. அப்போ விசுவாசமாக இருக்கணும்னா நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். ஹல்லேலூயா. அப்போ என்ன, கர்த்தர் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை குறித்து தேவனுக்கு அக்கறை உண்டா? பிரச்சனைகளை குறித்து அக்கறை உண்டா? நிச்சயமாக ஆண்டவருக்கு அக்கறை உண்டு. ஆண்டவர் பேச விரும்புகிறார். பட் வி மஸ்ட் ஹியர். நாங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன நாங்கள் பார்க்குறோம் இந்த இடத்துல, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு எப்பொழுதுமே, இன்றைக்கி சில நேரம் இப்போ நீங்கள் என்னையை பார்க்க வரணுன்னா உடனே நான் சொல்லுவேன், ஓகே நான் பார்க்குறேன், எப்போன்னு சொல்கிறேன், திங்கக்கிழமை இல்லாது செவ்வாய்க்கிழமை அப்படி ஏதாவது ஒரு டைமை கொடுப்பேன். ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தான் நம்ம அநேகரை சந்திக்க வேண்டும். ஆனால் இயேசுவோடு நாம் சந்திக்கிறேன்னா எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவையில்லை. எந்த நேரமும் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவர் எந்த நேரமும் காட் இஸ் அவைலபிள். அவர் எப்பொழுதுமே அவருடைய கதவுகள் திறந்தே காணப்படுகிறது. ஆனால் அநேக நேரம் என்ன செய்யலாம், அந்த ஆண்டவர் கதவை திறந்து வச்சிருந்தாலும் நம்ம வேற எங்கேயாவது தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க, ஆண்டவர் எப்பொழுதுமே எங்களோடு பேச தயாராக இருக்கிறார். அவருடைய ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்க தேவையில்லை. அதே நேரம் நாங்கள் இங்கே பாருங்கள், இயேசுங்க யவீரோடு கதைத்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு பெண்மணி அங்கே அவருடைய வஸ்திரத்தை தொட்டு விட்டான். நாங்கன்னா என்ன சொல்லுவோம், ரைட் நான் இந்த ஆளை முடித்த உடனே அதுக்கு பிறகு தான் நான் உங்களை பார்ப்பேன். ஆனால் இங்கே ஒரு யவீரோடு காய்ச்சி கொண்டிருக்கேன், இன்னொரு பெண்மணி அவருடைய வஸ்திரத்தை தொட்டு விட்டால் எல்லோரும் அவரை சந்திக்கும்படியான அக்சஸ் இயேசுவிடம் இருந்தது. அப்போ நம்ம எல்லோருக்கும், நம்ம பாஸ்டரை சந்திக்க முடியாமல் இருக்கலாம். சிலர் என்ன செய்கிறார்கள், பிளேன் டிக்கெட் போட்டு பெரிய ஊழியக்காரர்களை பார்ப்பதற்கு பல வெளிநாடுகளுக்கும் போவார்கள். ஆனால் அது பிழை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இயேசுவை சந்திப்பதற்கு நாங்கள் அப்படியாக பணம் செலவழிக்க தேவையில்லை. தூர இடங்களுக்கு நாம் ஆண்டவரை தேடிக்கொண்டு போக தேவையில்லை. அவர் என்ன சொல்லுகிறார், அவர் நம் அருகிலேயே இருக்கிறார். இங்கே யவீருக்கு அருகிலே பக்கத்திலே இயேசு நின்றார். அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரிக்கு பக்கத்திலே இயேசு நின்றார். ஆனால் அநேக நேரம் நாங்கள் என்ன சொல்லுகிறோம், அவரை நாம் இக்னோர் பண்ணிவிட்டு, புறக்கணித்து விட்டு நாம் மனுஷர்களை நாம் தேடி ஓடுகிறோம். அப்போ இது முதலாவது. ரெண்டாவது என்ன நடக்குது, அந்த நேரம், அந்த இயேசு அந்த ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரியோடு கதைத்து கொண்டு, அவள் சுகம் பெற்றால் இயேசு அவளோடு கதைத்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே நேரம் போய்கொண்டிருக்கிறது. நேரம் போய்கொண்டிருந்த பொழுது அவர் என்ன சொன்னார், யவீரும் ரொம்ப வேதனைப்பட்டார். என்ன நேரம் போய்கொண்டிருக்கிறது, இயேசு வர முடியாது. அதுக்கு பிறகு தான் இந்த மரணம் ஏற்பட்டது. அப்போ யவீரு என்ன யோசித்திருக்கலாம், இயேசு நேரம் கொஞ்சம் வில்லனை வந்திருந்தா இந்த பிரச்சனை முடிந்திருக்கும். கொஞ்சம் நேரம் யவீரு இயேசு அந்த பெண்ணோடு கதைக்காமல் வந்திருந்தால் என்னுடைய மகளை காப்பாற்றி இருக்கலாம். அப்போ சில நேரம் ஹாஸ்பிட்டல் போனால் அப்படி தானே சொல்லுவாங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல் கொண்டு வந்திருந்தீங்கன்னா காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை அவருடைய நேரத்தில் அவர் கிரியை செய்கிற தேவன். ஆமேன். அதனால் நாம் பனிக்காக தேவையில்லை. அங்கே இயேசு மிகவும் நிதானமாக, யவீரு சொன்னார், பயப்படாதே, விசுவாசமாயிரு. அவர் அங்கே ஒரு ஜனங்களோடு கதைத்து விட்டு நிதானமாக வந்தார். வந்த பொழுது அவர் ரொம்ப லேட்டாக வந்ததனால் அங்கே என்ன நடந்தது, அவர்கள் ஏற்கனவே அங்கே ஃபியூனரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது அங்கே மரணம் ஏற்பட்டு விட்டது. அதுக்கிடையில் எல்லோரும் வந்து விட்டார்கள். அங்கே அழுகிறவர்கள், இந்த ஃப்ளூட் வாசிக்கிறவர்கள் எல்லோரும் வந்து விட்டார்கள். அப்போ அந்த நேரம் கழிந்தவுடன், எல்லோரும் வந்தவுடன் அங்கே இயேசு லேட்டாக வந்து விட்டார் என்று யவீரும் மிகவும் வேதனைப்பட்டான். ஆனால் அந்த இடத்திலே இயேசு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். ஆமேன். என்ன நடந்துச்சு, இயேசு முதலாவது எல்லோரும் வெளியிலே போங்கள், அதை தான் முதல்ல சொன்னார். எல்லாரும் அந்த ஜனங்கள், அப்போ எல்லோரும் இவள் நித்திரையாயிருக்கிறாள். அப்போ எல்லோரும் அவரை இயேசுவை பார்த்து நகைத்தார்கள். என்ன இது, மரித்து போய்விட்டால் இவர் நித்திரையாயிருக்கிறாள். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார், அங்கே மரணம் கூட ஒரு நித்திரையை போன்றது. நித்திரைனா என்ன, நம்ம ராத்திரி படுத்தா காலையில் நாம் எழுந்திருப்போம். அப்போ மரணமும் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியம் அல்ல.
இன்றைக்கு அநேகர் மரணத்தை கண்டு கூட பயப்படுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு நாளும் மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. ஏனென்றால் அது ஒரு நித்திரையை போன்றது. அதற்கு அப்பால் இன்னொரு நல்ல ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ இயேசு இங்கே வந்தவுடன் முதலாவது என்ன செய்தார்? அந்த எல்லோரையும் வெளியிலே அனுப்பிவிட்டு 40ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா? அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியிலே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோட வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலி தகூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். ஓகே, அப்போ முதல் 2 காரியம் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து நகைத்தார்கள். அப்போ என்ன, சில நேரம் நாம் விசுவாசத்தினால் நடக்கும் பொழுது நம்மை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். விசுவாசத்தினால் நடப்பது என்பது தேவனோடு நடப்பது. அப்போ மற்றவர்கள் எங்களை பார்த்து நகைக்கலாம். 2வது, இயேசு இந்த அறைக்கு வந்தார், அந்த பெண் இருக்கிற அந்த அறைக்கு வந்தார். அப்போ இதில் நான் யோசித்த காரியம் என்னென்னா, இயேசு வந்து இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தூரம் அங்கே இருக்கும் பொழுதே யவீரோடம் சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்? உன்னுடைய மகள் சுகப்பட்டு விட்டால் நீ வீட்டுக்கு போ. அப்படி அநேக தரம் இயேசு செய்திருக்கிறார். அவர் வீட்டுக்கு கட்டாயம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த இடத்திலே அவர் வீட்டுக்கு வந்தார். முதலாவது வந்து என்ன செய்தார்? அந்த பெண் இருக்கிற அந்த மகள் இருக்கிற அந்த அறைக்கு போய் முதலாவது அவளுடைய கையை பிடித்தார். இது வந்து என்னத்தை காமிக்குது? இயேசு எம் மீது உள்ள அன்பை காட்டுகிறது. ஆண்டவருக்கு நம்மளோட பிள்ளைகள் மீது நாங்கள் வச்சிருக்கிறதோடு இயேசு கிறிஸ்து அதிக பாசத்தை வைத்திருக்கிறார், அன்பை வைத்திருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? சில நேரம் என்னுடைய பிள்ளை மீது, என்னுடைய குழந்தைகள் மீது ஆண்டவருக்கு கரிசனை இல்லை. இல்லை, அது ஒரு தவறான பார்வை. இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது முதலாவது அவர் வந்து அந்த பெண்ணை தொட்டார், தொட்டு கையை பிடித்தார். 2வது வந்து என்ன நடக்குது? மகளே எழுந்திரு. உடனே அந்த பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா குமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். அப்போ அங்கே பார்க்குறோம், எழுந்திருந்த உடனே அந்த எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அங்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்லாம் வந்துச்சு. அதுக்கு பிறகு இயேசு என்ன செய்தார்? இவங்களுக்கு, இந்த பெண்ணுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. இதில் என்னத்தை நாம் பார்க்கிறோம்? அந்த பிள்ளை மீது இயேசுவுக்கு இருந்த அன்பை நாம் பார்க்கிறோம். அந்த குடும்பத்தின் மீது இருந்த அன்பை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய குடும்பத்தின் மீது யவீருவை போல நம்முடைய குடும்பத்தின் மீது இயேசுவுக்கு ஒரு கரிசனை உண்டு, அன்பு உண்டு. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குழந்தைகள், இயேசு அவர்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா! நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ஆமேன். அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் வந்த பிறகு இயேசு என்ன சொன்னார்? இதை யாரிடம் சொல்ல வேண்டாம். ஏன் சொல்லியிருப்பார்? இப்போ நான் யோசிச்சேன், உடனே இதை வெளியே போய் சொன்னால் அப்போ தான் இந்த குடும்பம் எல்லாம் ரொம்ப துக்கத்தில் இருந்து எல்லாம் ஒன்று சேர்ந்துங்க. அதுக்கிடையில் எல்லாரும் வந்து அங்கே குமிஞ்சா அந்த குடும்பத்துக்கு அங்கே ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்கும். 2வது வந்து இயேசு அவருக்கு நிறைய வேலைகள் இருந்தது. ஆகையால் அவர் என்ன செய்தார்? வேறு இடங்களுக்கு போய், ஆகையால் இது யாரையும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். அப்போ நான் இன்றைக்கி என்ன சொல்ல, இந்த காலை வேளையில் என்ன ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார்? தேவன் நம்முடைய குடும்பத்திலே அற்புதங்களை செய்ய விரும்புகிற தேவன், மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிற தேவன், நம்முடைய குழந்தைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா! ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யவீருவை போ. இந்த இடத்துல அந்த ஆங்கில பைபிள் அது என்னன்னு சொன்னால், கீப் ஆன் பிலீவிங், நீ தொடர்ந்து விசுவாசி. அதான் யவீருக்கு ஆண்டவர் சொன்னது. நீ கை விட்டுறாத, என் வசனத்தை விட்டுறாத, தொடர்ந்து விசுவாசி, தொடர்ந்து என்னை பிடித்துக்கொள். ஏனென்றால் நான் ஒரு விடுதலை கொடுப்பேன், ஒரு அற்புதத்தை செய்வேன். அப்போ தேவனால் எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா! வாலிபர்கள், உங்களுக்கு நல்ல கணவனையோ மனைவியோ ஆண்டவரால் கொடுக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் விசுவாசிக்கணும். ஆண்டவர் அதை குறித்து கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார்.
ஆமென். அப்போ இல்லாட்டி உங்களுடைய பிஸ்னஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். இல்லாட்டி அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு தேவன் ஒரு தீர்வை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. முந்தைய ஒரு பாஸ்டர் கோல்டன் ஒரு சுகமில்லாத ஒரு பெண்மணி வீட்டில் போய் ஜெபிச்சோடனே அவர் சொன்ன எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டுன்னொன்னே அடுத்த நாள் அந்த பெண் இறந்து போனாள். மரணமோ உயிரோ எதுனாலும் ஒரு முடிவு என்று ஒன்று உண்டு. அல்லேலூயா. அதனால் பிரச்சனைகள் குறித்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஆமென். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவன், புதிய வழிகளை திறக்கிற தேவன், வனாந்திரத்திலே நதிகளை உருவாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். ஆகையால் ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில் இன்னும் எந்த சூழ்நிலையில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அதை காண்கிறார். அப்போ ஆகையால் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையில் தேவன் தொடர்ந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகையால் நாங்கள் எல்லோரும் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்திருப்போம். எழுந்திருந்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவோம் இந்த காலை வேளையிலே.